புழை கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழை கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல்வாய் கூம்பினகான் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் போடி கூரை வெள்பதவ தவ செங்கல் போடி கூரை வெள்பதவ தவ தங்கள் தீரு கோயில் சல்கிடுவார் போதந்தார் தங்கள் தீரு கோயில் சல்கிடுவார் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவாய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவாய் பேசும் நங்காய் நாராய் நாவுடையாய் நங்காய் நாராய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏலோதட கைய சங்கொடு சக்கரம் ஏலோதட கைய பங்கைய கண்ணாலை பாடலோயும் பாவாய் பங்கைய கண்ணாலை பாடலோயும் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உயர்ந்த பாசுரம். இந்த பாசுரத்தின் அர்த்தக்கிரமத்தை பார்க்கலாம். ஆண்டாள் தோழிகளோடு சேர்ந்து பகவத் அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தாள். நாளுக்கு ஒரு தோழி வகை என்கின்ற கணக்கில் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை பாடப்போகின்றாள். அதில் 14வது பாசுரம் இன்றைய நாள். இந்த நாள்ல சொல்றா, உங்கள் புழக்கடை, உள்ள இருக்கக்கூடிய பெண்ணின் வீட்டு செழிப்பை வர்ணிக்கிறார். வீட்டுக்கு கொல்லப்புறம், உங்கள் புழக்கடை பின்புறத்தில் தோட்டத்து வாவியுள், அங்க இருக்கக்கூடிய ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாலாப், ஒரு புஷ்கரம், அந்த இடத்துல ஒரு குளம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். 2 விஷயங்கள் சொல்றா. இப்போ சூரியோதயம் ஆக போறது, பிராம முகூர்த்தத்துல இருக்கோம். சந்திர அஸ்தமனம் ஆக போறது, இரவு வேளை முடிய போறது. இரவில் பூத்திருக்கக்கூடிய புஷ்பமானது
கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்கிறது. கார்த்தால சூரியோதயத்துக்கு பூர்வமாக பூக்க வேண்டிய புஷ்பம் கொஞ்சம் கொஞ்சமா மலர ஆரம்பிக்கிறது. மற்ற லட்சணங்கள்லாம் வெளியில வந்து பார்த்து சொல்லணும். நீ கொல்லபுரத்துக்கு போய் பாரேன், பெண் பிள்ளைய பார்த்து சொல்றா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து. செங்கழு நீர் என்கின்ற புஷ்பம் மூட போறதோ, வாய் நெகிழ்ந்து திறக்க போறதோ செங்கழு நீர். ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பல் புஷ்பம் மூட போறதோ கூம்பினகான். செங்கல் பொடிக்கூரை. இப்போ கொல்லபுரத்துக்கு அந்த பொண்ணு போனோம். அந்த பொண்ணு சொல்லிவிட்டா, காலங்காலத்தால நான் கொல்லபுரத்துக்கு போனால் கிடுகிடுன்னு அப்படியே அப்படியே குளிரில் நடுங்கி போயிடுவேன், நீ வேற ஏதாவது லட்சணம் சொல்லுன்னா. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். தவத்தவர் தவம் செய்திருக்க கொண்டு கூறிய மகான்கள் அவர்கள் கோவில்களுக்கு செல்கின்றார்கள். அவ கார்த்தால் எழுந்த என்ன அனுஷ்டானம் பண்ணா அப்படின்னு கேட்டா, அதுக்கு 2 விதமா சொல்றது உண்டு. முதல் வகை பார்க்கலாம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடிக்கூரை, செக்கச்சவேல் என்ன இருக்கக்கூடிய பற்களோடு கூடியவர். முன்னாடி நல்ல விளவிளையர்தான் இருந்தது, செங்கலால தேய்ச்சபடியால் செவந்திருக்கு. செங்கலால தேய்ச்சி செவந்திருக்கு, ஒன்றும் புரியலையே. இது ஒரு காலகட்டத்தில் சில துறவிகள், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் யதி தர்மத்தை கடைப்பிடிக்க மாட்டாளாம். அதுக்காக தான் யதி தர்ம சமுச்சயம்னு ஒரு புஸ்தகமே இருக்கு. ராமானுஜர் எப்படி ஒரு யதி போல் வாழ்ந்தார். மட்டவிலாச பிரஹசனம்னு ஒரு நாடகம், அதில் சொல்லுவா, அவன் ஒரு யதி வந்தார், ஒரு துறவி வந்தார். எதுக்குப்பா நான் வாயெல்லாம் செவந்திருக்கு, பல்லாம் செவந்திருக்கு. இல்லை, நேற்று வெத்தலை பாக்கு போட்டேன்னாராம். வெத்தலை பாக்கு எதுக்கு போட்டேன்? இல்லை, மாம்சம் சாப்பிட்டேன். எதுக்கு மாம்சம் சாப்பிட்டேன்? கொஞ்சம் தீர்த்தபானம் பண்ணேன். எல்லாம் பண்ணியாச்சவர். அத்தனையும் வந்துடுத்தா மட்டவிலாச பிரஹசனத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துறவிகள் சென்றிருக்கின்றார்களோ? செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், அப்பேற்பட்டவர்களோ? அப்படி வச்சுக்காதீங்க, அர்த்தத்தை சதார்த்தமா வச்சுக்கோங்கன்னு இன்னொரு ஆச்சாரியன் சொன்னார். என்னன்னா, கோவில்களுக்கு சென்று கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வைதிக மதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட அந்த சந்நியாச தர்மத்தை கடைபிடிக்க கூடியவர்கள். வைதிக மதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? வைதிக மதத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த சந்நியாசியானவர்களுக்கு 3 விஷயங்கள் விளவிளையன்னு இருக்கணுமா. ஒன்று பற்கள், இன்னொன்று பூணூல், இன்னொன்று இந்த துவஜபட்டம் என்ன அவர்கள் தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருதண்டத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம், அது விளவிளையன்னு இருக்கணுமா. அப்பேற்பட்ட மகான்கள் வந்திருக்கா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில், கோவிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டுமென்னோ, கோவிலுக்கு சென்று கைங்கரியம் செய்ய வேண்டும். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான், அங்கு சென்று விட்டு சங்கு என்கின்ற அந்த வாத்தியத்தை எடுத்து விட்டு வாசிக்கின்றார்கள் துவனி. சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம். நீ என்ன பண்ண சொன்னா, ஆண்டாள் உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை நேத்து சாயங்காலம் பேசும்போது எங்களை முன்னம் எழுப்புவான். நேத்து ராத்திரி என்ன சொன்ன? வாங்கோடி, நாளை கார்த்தால நான் வந்து உங்க வீட்டு வாசலை எழுப்புறேன்னு இவ்வளவு பேசியிருக்க. எங்களை முன்னம் எழுப்புவான். வாய் பேசும், நன்னா வாய் கிழிய பேசின நங்காய். உள்ள இருக்கக்கூடிய பெண் தப்பா நினைக்க மாட்டாளோ? என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எதிராளி கிட்ட நம்ம தப்பு சொன்னா அவர் வருத்தப்படுவர், கோவப்படுவர். அதனால உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு தான் சொல்லியிருக்கா, நான் வந்து எழுப்புறேன்னு. எழுப்புறேன் நீ சொன்னேங்கிறத சொல்லிட்டு அவ வருத்தப்படுவா இல்லையா? அதனால எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். அப்ப ஆண்டாள் யோசிச்சு பார்த்தா, அவ நம்மளோட வந்து கலக்க வேண்டாவோ, இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமோ? நங்காய், அப்பேற்பட்ட உயர்ந்த பெண்ணே, நங்காய் குற்றமற்றவளே, நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். நீ கொஞ்சம் கூட வெக்கம் இருக்க, ஏதாவது இருக்காமா உனக்கு? நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய். உனக்கு பேச்சு மட்டும் நிறைய இருக்கு. நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்பேற்பட்டவனை பாட போறோம். எப்பேற்பட்டவன்? உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு கேட்கிறா. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். இந்த பெம்மானுக்கு சங்கு சக்கரங்கள் தான் லட்சணம். சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தாமிரோதரம் தஸ்ய கராரவிந்தம் என்று யாதவாபியுதயத்தில் தெரிவித்தார். பெருமாளுக்கு சங்கு சக்கர ரேகைகள் உண்டாம். துருவனுக்கு இருந்ததாம், பிருத்துவுக்கு இருந்ததாம். பெருமாளுக்கு சங்கு சக்கர ரேகை இருக்குங்கிறது வேற எங்க தெரியும்னார். பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் சயனித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு சதுர்புஜம் அல்ல, வெறும் 2 கை தான். ஆனா ஆழ்வார் பாடும்போது என்ன பாடினார்? சங்கு சக்கரம் குறிப்புள்ள பெம்மான்னு அமலநாதி பிரான்ல பாடியிருக்கார். வியாக்கியாதா சுவாமி வேதாந்த தேசிகன் முனிவாகன போகத்துல கேட்டார், பெருமாளுக்கு அங்க சங்கு சக்கரம் கிடையவே கிடையாதே, தேசிகன் எப்படி அமலநாதி பிரான்ல எப்படி திருப்பானாழ்வார் பாடியிருக்காருன்னு கேட்டு சமாதானம் சொன்னார். அவருடைய ஹஸ்தத்துல இருக்கக்கூடிய சங்க முத்திரை சக்கர முத்திரை ரேகைகளா இருக்கான்
கையில பெருமாளுக்கு. அதனால அப்பேற்பட்ட பகவான் சங்கு சக்கரம் தரிச்சுட்டு இருக்கார். கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் போதே தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாரியுதம்னு 4 கைகளையும் தரித்து கொண்டு ஆயுதத்தை தரித்து கொண்டு பகவான் விரவில்லையா? அதனால சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்கின்றது. பங்கையர் கண்ணான், அப்பேற்பட்ட பெருமாளுக்கு கண்களை பார்த்தாலோ அப்போது அலர்ந்து செந்தாமரையினை வென்றதம்மான்னு சொல்லக்கூடிய அளவில் பெருமாளுக்கு தாமரையை ஒத்த கண்களாம். கம்பீராம்ப சமுத்பூத சுமுருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீகதல அமல ஆயதேக்ஷணஹான்னு தெரிவித்தார் பகவத் ராமானுஜர். ராமானுஜர் தெரிவித்தது போல் பெருமாளுக்கு நேத்திரங்கள் தாமரையை ஒத்திருக்குமா. தாமரையை ஒத்திருக்கக்கூடிய நேத்திரங்கள் பெருமாளுக்கு. அதனால பங்கையர் கண்ணான், பங்கஜலோச்சனன், அரவிந்தலோச்சனன், ராஜீவாக்ஷன், அரவிந்தாக்ஷன் அப்படின்னா பெருமாளுக்கு பேர் இருக்கு இல்லையா? தாமரையை ஒத்திருக்கும், தாமரையில இருக்கக்கூடிய இதழை ஒத்திருக்கும். அரவிந்ததள பத்திர நயனம், அதுல இருக்கக்கூடிய இதழை ஒத்திருக்கும் கண்கள். சரி, இதெல்லாம் புரிஞ்சுடுத்து. உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பணும்னு நினைச்சா வீட்டுல இருக்கக்கூடிய கொல்லப்புறத்துல இருக்கக்கூடிய புஷ்பம் மூட ஆரம்பிச்சுடுத்தோ, இன்னொன்னு திறக்க ஆரம்பிச்சுடுத்தோ, இதோ பாரு அவள்லாம் போய் சங்குவாத்தியம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் சொல்லிட்டா புரிஞ்சுடுத்து. நேத்து ஒரு விஷயம் சொன்னேளே, இது ராமானுஜருக்கு வழி கொடுத்த பாசுரம், வழிகாட்டிய பாசுரம்னு சொன்னேளே, அது எப்படி? ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் என்னும் ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர். சிறு வயதில் அவரை ஏதேனும் ஒரு பாடசாலைக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பாலு செட்டி சத்திரத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்கின்ற திவ்யதேசம் பெருமாள் ரணபுங்கவனாய் போரேற்றாழியாய் என்னுடைய பெருமாள் ரணபுங்கவனாய் விஜயராகவனாய் சேவை சாதிக்கின்றார். புட்குழி எம் போரேற்றைனர் ஆழ்வார். அப்பேற்பட்ட பெருமாளுடைய திவ்யஸ்தலத்தில் யாதவ பிரகாஷர் என்கின்ற ஆச்சாரியனுடைய அந்த பாடசாலையில் கொண்டு திருத்தாயார் சேர்த்தாள். நித்தியமும் செல்வர். ஒரு நாள் போகவில்லை, காரணம் என்னவோ தெரியல. அடுத்த நாள் போயிருக்கார். ஆச்சாரியனுக்கு தான் மசாஜ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு குழந்தை கேட்டதாம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் பரபிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் போது தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சொல்லியிருக்கே, அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டுதாம். அப்ப இவர் சொன்னாராம், ஒரு கொழுத்து இருக்கக்கூடிய ஒரு குரங்கு, குரங்கின் பின்புறத்தில் எப்படி சிவந்திருக்கின்றதோ அது போல் இருக்கக்கூடிய நேத்திரங்களோடு கூடிய பெம்மான் அப்படின்னு சொன்னோன்னு ராமானுஜருக்கு கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டான். ஏன்னு கேட்டார் ஆச்சாரியன். அப்படி சொல்லலாமோ அர்த்தம்? தாமரை தடாகத்தில் நீள நாளத்தோடு கூடியிருக்கக்கூடிய தாமரை, குளிர்ச்சியான தண்ணீரோடு ஜலசம்பந்தம் படைத்த தடாகத்தோடு சம்பந்தம் பெற்ற தாமரை. சூரியன் உதித்த பிறகு சூரியனுடைய அந்த கிரணங்கள் எப்படி அந்த தாமரை முக்கில் பட்டு தாமரையாக மலர வைக்குமோ அப்பேற்பட்ட நேத்திரங்களோடு கூடிய பகவான்னு சொல்லணுமா, இல்லடா குரங்கின் பின்புறம்னு சொல்லணுமா? ஆச்சாரியன் கேட்டார், எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்கா. ஆமா, நீ சொல்லி கொடுத்த அர்த்தம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டபோது ராமானுஜர் சொல்லியிருப்பரோ என்னவோ. 14ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவித்தாள், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான். குரங்கின் பின்புறம்னு சொல்லலைங்க ஆண்டாள், மலர்ந்திருக்கக்கூடிய தாமரையை ஒத்திருக்கக்கூடிய நேத்திரங்கள்னு சொல்லியிருக்கா. பங்கையர் கண்ணானை பாடு. அதனால இந்த பாசுரமானது 14ஆவது பாசுரம் ராமானுஜருக்கே வழிகாட்டிய பாசுரம். ஏனெனில் ஆண்டாளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வேதம் அனைத்திற்கும் வித்து. உபநிடதங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றாலும் எங்கள் ஆழ்வாருடைய பாசுரங்களை கொண்டு சொன்னால் அதனுடைய ரசமே தனி அல்லவா? அப்படிங்கறதை இன்றைய தினம் நாம் பார்த்தோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையற்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் பாகவதோத்தமர்களை பாடவல்ல ஆண்டாளுடைய பிரபந்தமான திருப்பாவையில் அமைந்த 6ஆம் பாசுரம் தொடங்கி இருக்கக்கூடிய 15ஆவது பாசுரம் ஈராக உள்ள 10 பாசுரங்கள் பாகவதோத்தமர்களுக்காக இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியில் 9ஆவது பாசுரமாக அமைந்துள்ளது. மொத்த கணக்குல பார்த்தீங்கன்னா 14ஆவது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு உண்டான தனிப்பெருமை என்னன்னா, அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவதுண்டு காலக்ஷேபத்தில். பகவத் ராமானுஜருடைய திருத்தாயார் காலங்கார்த்தால எழுந்து
தயிரை கடைந்து வெண்ணெயை எடுக்கும் தருவாயில் ஆண்டாளுடைய திருப்பாவையை சொல்லிக் கொண்டே இருப்பள். அந்த வழக்கம்தான் பிள்ளையான ராமானுஜருக்கும் வந்தது. திருப்பாவை ஜீயர் என்கின்ற பெயரை அடைந்தார். அவர் பால்ய பருவத்தில் சாமானிய சாஸ்திரங்களை கற்றுத்தேர வேண்டும் என்பதற்காக திருப்புட்குழி, அதனால திருப்புட்குழி போரேற்றையினர் ஆழ்வார் விஜயராகவ பெருமாள் சந்நிதியில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் யாதவ பிரகாஷர் என்கின்ற ஆச்சாரியன் கற்றுக் கொடுக்க அவரிடத்தில் சென்றாரா. அப்போது சாந்தோக்கியத்தில் உள்ள வாக்கியம் ஆப்ரணகாத்து சர்வையேவ சுவர்ணஹா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேஷஹா தசேதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்று பரபிரம்மத்தினுடைய கண்கள் அலர்ந்திருக்கக்கூடிய தாமரையில் உள்ள அழகை போல் இருக்கின்றது என்கின்ற அர்த்தத்தை சொல்லாமல் வேற அர்த்தத்தை சொல்ல, அந்த அர்த்தம் அபார்த்தம், இதுதான் சரியான அர்த்தம். தங்களுடைய வைஜெயந்தி என்கின்ற புஸ்தகத்திலேயே நீங்க கபிஹீனா சூரியன் சாதிச்சிருக்கேள். அதனால கம்பிபதி இது கபிஹீன் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கிரணங்கள் பட்டு ஜலசம்பந்தத்தோடு நீள நாளத்தோடு கூடிய தாமரை எப்படி மலருமோ அப்பேற்பட்ட கண்களுடைய ஔதாரியத்தோடு கூடியவனே எம்பெருமானே என்ன பிரார்த்திக்கக்கூடிய இந்த பாசுரத்தை சொல்ல, இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை உள்வாங்கிய ராமானுஜரால் சதார்த்தம் கூட முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். இந்த பாசுரத்தில் உள்ள பதபதார்த்தத்தை பார்க்கலாம். முன்னம், முன்பு ஒரு காலகட்டத்தில் எங்களை முன்புன்னா நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்க வேண்டாம், ஏதோ முந்தா நேத்திக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண் பிள்ளை சொல்லியிருக்காய் ஆண்டாள் கிட்டே தோழிகள் கிட்டேயும், முன்னம் முன்பு எங்களை, அதாவது எங்களை எழுப்புவதற்காக வாய் பேசும் பலவாராய் சொன்ன. இது பாருங்க, கார்த்தால எல்லாரும் கவலைப்படாதீங்க, 3:30-4 மணிக்கு நான் உங்களை எழுப்புறேன் அப்படின்னு வாய் பேசும், வாய் கிழிய நீ பேசியிருக்கே, வாய் பேசும் பலவாராய் சொன்ன நங்காய் புஷ்பம். நல்ல வாய் கிழிய பேசியிருக்கேன்னு சொன்னது கொஞ்சம் எங்கேயோ தப்பு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஆண்டாள் உடனே திருச்சி விட்டா, இப்பேற்பட்ட பாகவதோத்தம ஸ்திரீ என்ன நம்ம தோழியா இருந்தாலும் இப்படி அபச்சாரப்படலாமோ, மாத்தினுட்டா. அந்த இடத்துல நங்காய் நுட்டா, குணப்பூர்ணையாய் இருக்கக்கூடிய என் தோழியே, உன்கிட்ட ஒரு தோஷம் கூட கிடையாது நங்காய். அதனால பெண்ணே உங்கள், சரி லட்சணத்தை நான் இங்கேயோ வியாழன் வெள்ளின்னு ஆகாயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், அங்க பக்ஷி சிலம்பித்துன்னு சொல்ல மாட்டேன். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பின்புறத்தில் உள்ள புழக்கடைன்னு பேர் இல்லையா அதுக்கு, நம்ம பழக்கடைன்னு சொல்றோம், அது புழக்கடை. தோட்டத்து, அங்க பின்னாடி ஒரு தோட்டம் இருக்கின்றது, தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாவியுள் ஒரு குளத்தில், அங்க ஒரு சின்ன குளம் இருக்கு போல இருக்கு, அந்த குளத்தில் செங்கழு நீர் மலர்கள் அப்படிங்கிற புஷ்பங்கள் வாய் நெகிழ்ந்து மலர்ந்திருக்க, அந்த புஷ்பங்கள் செங்கழு நீர் மலர்ந்திருக்க, ஆம்பல் மலர்கள், ஆம்பல் என்பது ஒரு விதமான மலர், அது இரவில் மட்டும்தான் பூக்கும். சந்திரோதயம் ஆயிடுத்து, சந்திர அஸ்தமனம் ஆயிடுத்துன்னா சந்திரோதயத்துக்கும் அஸ்தமனத்துக்கும் நடுவுல மட்டும்தான் ஆம்பல் இருக்கும். ஆம்பல் பூத்த பருவத மடுவில அவதரித்த 2 ஆற்றின் நடுவிலே பள்ளி கொண்டீர் ஐயா. அருணாச்சல கவி எடுக்கிறார். அதே விதத்தில் வாவியுள் செங்கழு நீர் மலர்கள், சூரியோதயம் ஆவதற்கு சற்று நாழிகைக்கு பூர்வம் உதிக்க வேண்டிய மலர்கள் மலர்ந்து விட்டது. சந்திர அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சு மூட வேண்டிய ஆம்பல் புஷ்பங்கள் மூடிடுத்து. இது லட்சணமா இல்லையா? வேற எங்கேயும் இல்ல, எங்க வீடு இவ வீடு இல்ல, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஆம்பல் மலர்கள் வாய் கூம்பின, வாய் மூடிவிட்டன. செங்கழர் பொடிக்கூரை, அடுத்த லட்சணம் சொன்னா. அடுத்தது காவி நிறமான வஸ்திரங்களை, இப்போ சாஃப்ரன் சொல்றோம் இல்லையா. இது நம்ம சனாதன தர்மத்துல கிரகஸ்தாள், வானப்பிரஸ்தாள், பிரம்மச்சாரிகள் அத்தனை பேரும் சாஃப்ரன் கிடையாது, வெறும் சன்னியாசிகள். அது அத்வைத சித்தாந்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ துவைத்தமோ யாரா இருந்தாலும் அவள காவி உடைன்னு அணிஞ்சுப்பா. அதனால சொல்ற செங்கற் பொடிக்கூரை, காவி நிறமான வஸ்திரங்களை உடையவரும், அந்த வஸ்திரங்களை அணியக்கூடியவரும், வெண்பல் வெளுத்த பற்களை உடையவருமான. 2 விதமாக அர்த்தம் கொள்ளலாம். இப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ எப்போது ராமனை நான் கேட்டும் கொடுக்கவில்லையோ தசரதா, நீ நன்றாக இருப்பாய். இதுக்கு 2 அர்த்தம் பண்ணலாம். வாஸ்தவமாவே நன்னா இருந்துவிடு அப்படிங்கிற ஆசீர்வாதம் பண்ணிருக்கலாம். 2வது சாதாரணமா வாஸ்தவமாக கொண்டார், நீ நன்னா இருக்கியா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வருது இல்லையா. செங்கற்பொடிக்கூரை வெண்பல் தவர் என்னால் இவர் காவி வஸ்திரங்களை அணிஞ்சிருக்கார், பல்லு வளவளையன்னு இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கலாம். இவர் காவி வஸ்திரத்தை அணிஞ்சுட்டு இருக்கார்,
பல்லு வெள்ளையா இருந்தா நன்னா இருக்குமோ அப்படின்னா பல்லு வெள்ளையா இல்லைன்னு தெரியுது அப்படின்னா ரெண்டு அர்த்தத்துல வச்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா ரெண்டு விதமான அர்த்தங்கள் சாதிச்சிருக்கா. ஒன்னு ராமானுஜருடைய சிஷ்யர் அவர் தான் எம்பார், அவர் ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்கார். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பி ஒரு விதமான அர்த்தம் சாதிச்சிருக்கார். ஒருத்தர் போலி சன்னியாசிக்கு லட்சணம்னர், ஒருத்தர் ரொம்ப நல்ல சன்னியாசிக்கு லட்சணம்னர். நல்ல சன்னியாசிக்கு என்ன லட்சணம்? வஸ்திரம் காவி அணியாக இருக்க வேண்டும். பல்லோ பூநூலோ, நீங்க பூநூல்னா நீங்க சந்தேகப்படுவேன், அத்வைத மதத்துல பூநூல அறுப்பது உண்டு ஒரு சன்னியாசி ஆகும்போது. விசிஷ்டாத்வைத மதத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அந்த பூநூலோடு இருப்பவர்கள் சன்னியாசிகள். அதனால பூநூல் வெளவெளேன்னு இருக்கு, பற்கள் வெளவெளேன்னு இருக்கு, அவர் கொடி பிடித்திருக்கக்கூடிய திருதண்டத்தில் உள்ள பட்டவஸ்திரமும் வெளவெளேன்னு இருக்கு. இது உண்டு நல்ல சன்னியாசிக்கு லட்சணம். வேற சன்னியாசிக்கு லட்சணம் எப்படி இருக்குன்னு கேட்டு மட்டவிலாச பிரஹசனத்துல அந்த நாடக கர்த்தா ரொம்ப அழகா எடுக்கிறார். எதையோ சாப்பிட்டு விட்டு எதையோ உண்டு விட்டு அந்த பற்கள் எல்லாம் சிவந்திருக்குமே வஸ்திரத்தை போலே. அதனால மொத்தத்துல எந்த சன்னியாசியா இருந்தாலும் அவரும் எழுந்துண்டாச்சுங்கிற ஆண்டாள். அதனால வெண்பல் வெளுத்த பற்களை உடையவருமான தவர் சன்னியாசிகள், அத தவர்னு சொல்லுவதால் தவத்தவர், தவத்தை செய்த தவத்தவர். அதனால தங்கள் தமது ஆலயங்களை சங்கு இடுவான் திறப்பதற்காக. அந்த கோவிலுக்கு சென்று வெளுத்தப்பல், அதாவது பற்களை எல்லாம் தந்தாவலோகம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காருங்க. அதனால சங்கு இடுவான் திறப்பதற்காக போகின்றார், செல்கின்றார்கள். நானாதாய் வெட்கமில்லாதவளே, அவள்லாம் கார்த்தால சன்னியாசிகள் எழுந்து குளிச்சு சங்கு ஊதியாச்சு. உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய வாவியில இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மலர வேண்டியது மலர்ந்தாச்சு, மூட வேண்டியது மூடியாச்சு. கொஞ்சம் கூட வெக்கமில்லாதவளே, நானாதாய் எழுந்திராய், எழுந்திருப்பாயாக, நீ எழுந்துக்கோமா. நாவுடையாய் பாடும் திரள் பெற்ற நாவினை உடையவளே, நீ வந்தாதான் எங்களுக்கெல்லாம் ப்ரோசா சொல்ல தெரியும். நீ ஒத்தி வந்தாதான் சரிகம கல்யாணியில பாடலாமா, சரிகம சங்கராபரணத்துல பாடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சர்ச்சை பண்ணக்கூடிய அளவுக்கு நாத உபாசனா நாத ஞானத்தோடு கூடியவள் வா பெண்ணே. சங்கொடு யார பாடப்போம் சொல்றா. சங்கொடு சங்கையும் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கையும் சக்கரம் சுதர்சனம் என்னும் சக்கிரத்தையும் ஏந்தும் தரிக்கும் எம்பெருமானுக்கு ஆயுதங்கள் இருந்தால் தானே. சங்க சக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதி என்னும் துவாரகா நிலையாச்சுத கோவிந்தான்னு சொல்லும் போதும் சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுத. கண்ணன் பிறக்கும் போதும் தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரியுதாரியுதம், ஆயுதங்கள் தரித்தபடியால் சங்கபிரன் நந்தகி சக்ரி அப்பேற்பட்ட எம்பெருமானை ஏந்தும் தரிக்கும். அதனால தடக்கையன் அகன்ற திருக்கைகளை உடைய பங்கைய கண்ணா. சரி, இவ்வளவு ஆயுதங்களை வச்சிருக்கிறே, கொடூரமா இருப்பாரோ, கோபமாக இருப்பாரோ, எப்பொழுதுமே வீரரசத்தை தான் காண்பிப்பாரோ? இல்ல, அவர் கண்ணை பார், அலர்ந்திருக்கக்கூடிய பங்கஜம், தாமரையில் இருக்கக்கூடிய செழிப்பும் அழகும் லாவண்யமும் ஔதாரியமும் அவர் கண்ணில் தெரியறதே. ஸ்ருங்கார ரசத்துக்கும் நாயக்கண்ணவன். அதனால பங்கைய கண்ணான் தாமரை கண்ணனை பற்றி பாடு ஏலோர் எம்பாவாய், பாடுவதற்காக நீ எழுந்துண்டு எங்களோடு வந்து கலந்து பல ராகங்களில் நீ பாடி அதை கேட்டு நாங்கள் மகிழ வேண்டும் பெண்ணே, அதனால எழுந்துக்கோ என்று பிரார்த்திக்க கூடியதுதான் 14வது பாசுரம். தேசிகனை குறிக்குமா என்று கேட்டால் தோட்டத்து வாவியுள் அப்படின்னா தேசிகனுடைய அந்த சர்வதந்திர ஸ்வதந்திரன் என்கின்ற பட்டத்துக்கு ஏதேனும் ஹானி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சுற்றி உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு கிணறை வெட்டுபவன் கிட்ட போய் கொத்தனார் கிட்ட சொல்ல, அந்த கொத்தனாரும் ஆகாத போகாத கல்லை கொடுக்க ஒரே இரவில் ஒரு ஒரு அழகிய கிணறை வெட்டி காண்பித்தாராம் தான் சர்வதந்திர ஸ்வதந்தன் என்று. இன்னும் திருவஹீந்திரபுரத்தில் அதாவது அது கடிலம்னு பேரு, கருட நதி, அந்த நதிக்கரையில் இருக்கின்றது ஆச்சரியமான இந்த கிணறு, தேசிகன் வெட்டிய கிணறு. அதனால அப்பேற்பட்ட தோட்டத்து வாவியுள் இருக்கின்றபடியால் தேசிகன் தான் ஒரு கிணறு வெட்டி காண்பித்தார். செங்கல் பொடிக்கூரை காபாலிகர்கள் வந்து இவரிடத்தில் அபசாரப்பட தன்னுடைய சிஷ்யர்கள் நல்ல சன்னியாசிகள் மூலம் அவர்களை வாதத்தில் ஜெயித்தார். நிறைய சன்னியாசிகள் இவருக்கு சிஷ்யரா இருந்திருக்கார். இவர் கிரஸ்தர், இவருக்கு சிஷ்யர்கள் சன்னியாசி. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர். யார் இந்த தவர்த்தவர்னு பார்க்கலாமா? ஒன்னும் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர், வீரவல்லி ஹஸ்தீஷர் என்னும் பூர்வாசிரமத்தில் பெயர் பெற்று பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயராய் எழுந்தருளியிருந்து பிரசித்தமாயிருக்கக்கூடிய பரகால மட்டத்துக்கு மூர்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்தார் சுவாமி. அடுத்தது
சொன்னார். வெண்ணைக்கூத்துஜியர் ஒருத்தர் இருந்தார், பிரபாகரஜியர் இருந்தார். 3 சன்னியாசிகளை தன் சிஷ்யராக கொண்ட தவத்தவரை சிஷ்யராக கொண்ட சுவாமி தேசிகன். அவரையும் குறிப்பதாக கொள்ளலாமே. நம் பாரத தேசத்தை அலங்கரித்த எத்தனையோ ஆச்சாரிய வரியர்கள், அதுல ஜெகதாச்சாரியர், கோதாகிரஜர், திருப்பாவை ஜீயர், எம்பெருமானார், உடையவர், ஸ்ரீபாஷ்யக்காரர், இளைய பெருமாள் என்று கொண்டாடப்பட்டவர் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அவருக்கும் அவருக்கு சாமானிய சாஸ்திரங்கள் கற்றுக் கொடுத்த யாதவ பிரகாஷருக்கும் சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட, அதற்கு சதார்த்தத்தை, நல்ல விதமான சரியான அர்த்தத்தை பாஷ்யக்காரர் சொன்னதாக நமக்கு குரு பரம்பரையில தெரியுது. அதற்கும் அவர் நல்ல அர்த்தத்தை சொன்னதற்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு தொடர்புண்டு அடியேனுடைய ஆச்சாரியன் சாதிப்பார். ராமானுஜர் சிறு வயதில் பாடசாலைக்கு செல்லும் போது அம்மா படித்த இந்த 14வது பாசுரத்தை காதுல மனதில் வாங்கி கொண்டு தான் அவரால் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு உண்டான அர்த்தத்தை சொல்ல முடிஞ்சது. அது என்ன வேறுபட்ட பாசுரம் என்ன என்பதுதான் இன்றைய நாளுடைய கருத்து. 16வது பாசுரம், உங்கள் புழக்கடை தொட்டத்து வாவியுள் என்பது பாசுரம். உங்கள் புழக்கடை, எந்த பெண்மணியின் வீட்டு வாசல்ல போய் நிற்கிறாளோ அந்த பெண்மணியின் வீட்டு கொல்லப்புறத்துல உங்கள் புழக்கடை, பழக்கடைன்னா பின்னாடி இருக்கக்கூடிய இடம், பேக்யார்ட், புழக்கடை தோட்டத்து வாவியுள், அங்க இருக்கக்கூடிய தோட்டம், அந்த தோட்டத்துல அழகான ஒரு கிணறோ அல்லது ஒரு தடாகமோ ஒரு புஷ்கரணியோ வாவியுள். இப்ப சொல்றா பாரு, உங்க வீட்டு கொல்லப்புறம். எதுக்கு உங்க வீட்டு கொல்லப்புறம்னு சொல்றான்னா, இப்ப எங்க வீட்டு கொல்லப்புறம்னா நீ சந்தேகப்படுவேன். இப்போ உங்க வீட்டு கொல்லப்புறம்னு சொல்றேன், நீயே போய் எழுதி போய் பார்த்துட்டு வந்துடலாம் நான் சொல்றது உண்மையா சரியா தப்பாங்கிறது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து. செங்கழு நீர், எந்த புஷ்பமானது கிட்டத்தட்ட சூரியோதயமாகும் போது மலருமோ, எது சூரிய அஸ்தமனமாகும் போது முடிக்குமோ. இப்போ இந்த செங்கழு நீருங்கிறது நன்றாக பூத்து விட்டது அப்படின்னா கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு அடையாளம். ஆனா ஒண்ணு சொல்லலாமே, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பல்பை போட்டுட்டு அதை எரிய வச்சுட்டா பாவம் அந்த புஷ்பத்துக்கு தெரியவே இல்லை, எரிஞ்சது சூரியன் கிடையாது பல்புன்னு, அதனால எரிஞ்சுட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சூரியோதயம் ஆயிடுத்துங்கிறதுக்காக பூத்த செங்கழு நீர் மட்டும் இல்லை, இரவு முடிந்து விட்டது என்பதற்காக இருக்கக்கூடிய ஆம்பல், ஆம்பல் மூடி விடுத்தோம். ஆம்பல் வாய் கூம்பினகான், எது சூரியோதயமானா மலருமோ, எது சூரியோதயமானா மூடிக்குமோ, பூக்க வேண்டியது பூத்துடுத்து, மூடிக்க வேண்டியது மூடி நுடுத்து. அதனால செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். சரி, இது முதல் லட்சணமா சொல்றா. ஓஹோ, இதுதான் கார்த்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு அடையாளம். இப்ப ரெண்டாவது சொல்லணும். அப்பதான் சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். தவத்தவர், தவம் மிகுந்து இருக்கக்கூடிய சன்னியாசிகள், துறவிகள். அவ துறவின்னு எப்படி தெரியுது? துறவினா என்ன? துறந்தவர், சன்னியாசி. அதான் காஷாயம் தரிச்சிருக்கா, நீங்க எங்க வருது? செங்கல் பொடிக்கூரை, அந்த செங்கல்ல இருக்கக்கூடிய நிறத்தால் உண்டான ஆடை, அந்த காவி ஆடையை, காஷாயத்தை தரித்திருக்கக்கூடிய சன்னியாசிகள். நல்ல செங்கல் பொடிக்கூரை வெண்பல், வெண்பல் தவத்தவர். சரி, இப்ப அவர் காஷாயம் தரிச்சுட்டு இருக்கா, வெண்பல் தவத்தவர், பல்லு நல்ல வெண்மையா இருக்கு. ஒரு சன்னியாசிக்கு எதெல்லாம் வெள்ளையா இருக்கணும்? அப்புறம் அந்த அந்த திருதண்டத்துல மேல இருக்கக்கூடிய பட்டவஸ்திரம், அந்த வஸ்திரமும் பஜபட்டமும் மேல இருக்கக்கூடிய வஸ்திரமும், அதே சமயத்துல அவள் தரித்திருக்கக்கூடிய பூநூலும் பற்களும் விளவிளேன்னு இருக்கணும். அதனால சொல்றா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இதுக்கு 2 விதமா அர்த்தம் கொள்ளலாம் அந்த காலத்துல எடுத்திருக்கா. ஒன்றும் சில சன்னியாசிகளுக்கு ஆச்சாரம்ல போராது, கிளீன்லினஸ் போராது, ஹைஜீன் போராது. அவள்லாம் கார்த்தால அவருடைய பற்கள் வெளுவெளேன்னு இருக்க வேண்டிய பற்கள் வெள்ளையா இல்லையா, அது செவந்திருக்கான். அப்படி இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன், ஒரு விதமா அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம், நல்ல சன்னியாசிகள், அவள் பல்லு வெள்ளையா இருக்கு, பூணு வெள்ளையா இருக்கு, கார்த்தால காஷாயம் தரிச்சுட்டு இருக்கா,
செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தவம் மிகுந்தவர் தங்கள் திருக்கோயில், அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தின் கோயில் எதுவோ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான், அந்த சங்குநாதம் செய்ய வேண்டும் என்பதற்காக சங்கிடுவான் போதந்தார். அங்கு சங்கநாதம் செய்து கோவிலில் இருக்கக்கூடிய எம்பெருமானை எழுப்ப வேண்டும். அவ சங்கநாதம் வாசாதான் சுத்தி இருக்கக்கூடிய மக்களும் எழுதுப்பான். அதனால பெருமாளுக்கும் எழுப்புற மாதிரி இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய வாழ்வையும் எழுப்புற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாடுறான். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு சரி, அவள்லாம் அங்கே பாடிட்டு போறா, ஏதோ பண்ணிட்டு போறா. நேற்று ராத்திரி நம்ம கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு பப்ஜிலாம் விளையாடி இருக்கோம். நேற்று அண்ணா சொல்றா, ஃப்ரெண்டை பார்த்து நம்ம எல்லாம் பப்ஜி விளையாடி இருக்கோம். பப்ஜி முடிச்ச உடனே நீ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னு கேட்குறான். என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னா, டோன்ட் வரி ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டாள் அண்ட் அதர்ஸ் ப்ளீஸ் லிசன், டுமாரோ மார்னிங் ஐ வில் கம் அண்ட் வேக் யூ அப். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். முன்னதாக நான் உங்களை எழுப்புவேன்னு சொல்லிட்டு, முன்னதாக எழுப்புவேன்னு சொல்லிட்டு நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் ஒன்னு எழுப்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இல்லையா? அதான் வாய் கிழிய பேசிட்டோ, விடிய விடிய பேசிட்டோ, அதான் வாய் அவளெல்லாம் விட்டுட்டோ, இதோ நான் எழுப்புறேன் பாரு, தப்பண்றேன் பாரு, தப்பண்ற நடக்கிறேன். முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். அப்புறம் ஆண்டாளுக்கு தோணிடுச்சு, என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை போய் இப்படிலாம் திட்டலாமா இல்லையா? திட்டக்கூடாது. அதனால உடனே திருத்திக்கிறா, தன்னை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிறா. ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அதுக்கு திருந்திக்கணும். பாருங்க, நங்காய். நங்காய்னா என்ன? அழகான பெண்ணே, பெண்ணே, அழகான பெண்ணே, ஒரு தப்பும் செய்யாதவள், குணபூர்ணவதியாக இருக்கக்கூடியவளே. ஆண் இருந்துட்டா நம்பி, குணபூர்ணனாக இருக்கக்கூடியவனுக்கு நம்பி, குணபூர்ணவதியாக இருக்கக்கூடியவளுக்கு நங்கை. நங்காய், அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், நங்காய் எழுந்திடாய், எழுந்துக்கோமா. நாணாதாய், நாணாதாய்னா நாணமே இல்லையே. இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, நமக்கே ஒரு மாதிரி அவரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கும். ஆமா சார், ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு சின்ன பிக் பாக்கெட் பண்ணிட்டேன் சார், எனக்கே வெக்கமா இருக்கு சார், நம்மளுக்கு ஒரே வெக்கப்படுறான் அப்படின்னு ஏதாவது வெக்கப்படலாம். ஆனா நேத்து வாய் கிழிய நான் எழுப்புவேன்னு சொல்லிட்டு இப்ப தூங்கிட்டு இருக்கியே, தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்ணே, கொஞ்சம் உனக்கு நாணம் இருக்க வேண்டாமா? சாரி ஆண்டாள், பை மிஸ்டேக் ரொம்ப தூங்கி போயிட்டேன், எப்படின்னே தெரியலனாலும் கொஞ்சம் நாணப்பட வேண்டாமா? நாணமே சற்று கூட இல்லாத பெண்ணே, நாணாதாய். ஆனா இப்போ நீ எழுந்தேன்னு வச்சுக்கோ, நான் இங்கேருந்து என்ன பாம்பே டு டெல்லி இது வரைக்கும் பேசுவேன், சென்னையிலேருந்து பெங்களூர் பேசுவேன், ஹைதராபாத்லேருந்து புவனேஸ்வர் பேசுவேன். அதனால நாவுடையாய், வாய் கிழிய பேசக்கூடிய பெண்ணே, நாணமும் இல்லை, லேட்டா எழுந்துட்டோங்கிற எண்ணமும் இல்லை. ஆனா எழுந்துட்டேன்னா கலகலகலகலகலகலான்னு பேசுவேன். ஏறக்குறைய நாங்க தான் தப்பு பண்ண மாதிரி இருக்கும். அதனால நாணாதாய் நாவுடையாய். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, யார பாட போறோம் தெரியுமா? என்னையோ உன்னையோ அல்ல, சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரங்கள் தரித்த எம்பெருமானை, சங்கும் சக்கரமும் தரித்த எம்பெருமான், அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய அடையாளம். அதாவது நம்மாழ்வார் சொல்றார், தாய் பாவனையில சொல்லுவதாக, கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும். ஐயோ என் பொண்ணு அழுதுண்டே இருக்கா ரங்கநாதா, ஆனா ஒருவேளை உன்னை தூரத்திலேருந்து பார்த்தா நீ கூட தெளிவா தெரிய மாட்டே, உன் ஆயுதங்கள் தான் தெரியும், சங்கும் சக்கரமும் தான் தெரியும். சங்கு விழுவிலேன்னு இருக்கும் சந்திரனை போல், சக்கரம் மஞ்சமசேல்னு இருக்கும் சூரியனை போல். ஒரு கண் பகவானுக்கு சூரியன், இங்க சக்கரம். ஒரு கண் பகவானுக்கு சங்கு, இந்த பக்கம் சங்கு, சந்திரன் மாதிரி இருப்பார். சந்திரன் சங்கு, சூரியன் சக்கரம். இது பாஸ்கர கஷேத்திரம், கும்பகோணம், சார்கபாணி. இது இந்து கஷேத்திரம் இந்தளூர். இந்தளூர்ல பெருமாள் பேர் என்ன? பரிமள ரங்கநாதன். அதனால இந்த இடத்துல இந்து கஷேத்திரம், இந்த இடத்துல பாஸ்கர கஷேத்திரம், இந்த இடத்துல சக்கரம், இந்த இடத்துல சங்கு, இந்த இடத்துல சூரியன், இந்த இடத்துல சந்திரன். அப்படி இருக்கக்கூடிய சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணா. அதாவது அவர் பெரிய நீ ரவுடின்லாம் நினைச்சுக்காத, அவர் பாவம் ரொம்ப நல்லவர்மா. நம்மை காப்பதற்காக சங்கு சக்கரம் தரிச்சுட்டு இருக்கிற ஒழிய வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. திரௌபதி அழைக்கும் போதும் அப்படித்தானே கூட்டா பெண்ணே, தேயசதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவன்
किरीटी हारी हिरण्मय वपुः धृत शंख चक्रः श्री द्वारका निलयाच्युत गोविंद पुंडरीकाक्ष रक्षमां शरणागतम्. சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய பகவானே அப்படின்னாலே திரௌபதி கூட்டா. சஹஸ்ரநாமம் முடிக்கும் போதும் தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷம் பாபநாசனஹா சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்க கங்கா கதாதரஹா அப்படின்னு தானே இருக்கு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணான். தாமரையை ஒத்து இருக்கக்கூடிய தாமரை காலாவது பூத்துதுன்னா அந்த இதழ் எவ்வளவு அழகா பறந்து விரிந்து இருக்குமோ அது போலே நேத்திரங்கள் படைத்த எம்பெருமானே பங்கையர் கண்ணான். பங்கய என்று சொன்னால் பங்கஜ, அதனால பங்கஜாக்ஷன், அரவிந்தாக்ஷன், ராஜீவாக்ஷன் பேர் பெருமாளுக்கு. இது எப்படி ராமானுஜரோடு சம்பந்தம் பெற்றது என்றால் சாந்தோக்கியத்துக்கு அடங்கிய கப்பியாசம் புண்டரீகங்கிற வார்த்தைக்கு யாதவ பிரகாஷர் வேற ஏதோ அர்த்தம் சொல்லிட்டார். அந்த அர்த்தம் வேண்டாம், இதுதான் சரியான அர்த்தம். காலங்காலத்தால விடியற்காலையில் அந்த கதிரவனுடைய கிரணங்கள் பட்டால் தடாகத்தின் நீள தண்டோடு சம்பந்தப்பெற்ற தாமரையானது எப்படி மலருமோ, மலர்ந்திருக்கக்கூடிய தாமரையில் எவ்வளவு அழகான இதழோ அந்த இதழ் எவ்வளவு அழகா பறந்து விரிந்திருக்கோ அந்த மாதிரி பெருமாளுடைய அழகான கண்கள் கடியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வரியோடு நீள கண்கள். அப்பேற்பட்ட பெருமாளுடைய நேத்திரங்கள். பங்கையர் கண்ணானை பாடையோர் என்பாவாய், அவனை நாம் பாட வேண்டாமா என்பது ஆண்டாளுடைய ஆசை. அதனால இந்த 14வது பாசுரத்தை பெண்கிட்ட எழுப்புறான். நாளைய தினம் நம்ம ஒரு பாசுரம் பார்க்க போறோம். இந்த பாசுரத்துக்கு ஒரு சிறப்புண்டு. திருப்பாவையே 4000 பிரபந்தத்துக்கு சாரம்னா அந்த திருப்பாவைக்கு சாரம் 15வது பாசுரம் திருப்பாவையுள் திருப்பாவை. அதை நம்ம நாளைய தினம் பார்ப்போம். என்ன ஆச்சரியமான அர்த்தத்தை ஆண்டாள் 15வது பாசுரத்துல வெளிப்படுத்தியிருக்காங்கிறது நாளைய தினம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேரோர் எம்பாவாய். ஆண்டாள் in this 14th pasuram, which is the penultimate pasuram of waking up her devotee friends, and in our list of 30 it is the 14th one. Ungal pulakkadai tottattu vaviyul. To wake her friend up in this pasuram, she tells, I am not going to give description of what is happening elsewhere. I am not going to talk about the chirping of birds that may be happening a kilometer away. I am not going to talk about the conches which are blown in the temple, which is again far off. I am going to talk about what's happening in your vicinity, in your neighborhood, in your compound. Just behind, in your backyard, you can see a little pond. Ungal pulakkadai tottattu vaviyul. There is a tank. You can see the flowers which blossom, which bloom with the initial rays of the sun coming blossoming. And on the other side you can feel and you can see the flowers which generally close by the sunrise, doing them now. Shengalanir vai negazhundu. Shengalanir is opening up. Ambalvai kumbinakan, Ambal Pushpam is closing itself, which is indication that it's going to be sunrise in a few minutes from now. The girl inside us, maybe the flowers have changed their trends. There's a lot of global climate change. Can you give me some other indication that it's early morning? Shengal podikkurai venpal tavar. Tangal Tirukkoyil Sangiduvan Podandar. To open up the temples and blow the conches, there are certain people who have been assigned the task. They are using the brick powder and they are brushing their teeth and they have gone. Here there are two different interpretations given. One Acharya opines that it talks about the fake sannyasis, because we are talking about the times of Buddhism, Jainism and Hinduism. There was a lot of turmoil then. So some people wanted to look like realized souls, but they weren't. So they wouldn't even brush their teeth. They will act as if they are brushed.
And to just show that they have brushed, they will show their teeth which may have the red tinge. See, I have brushed, but it is not because of the redness of the brick which was used to clean their teeth, because the previous night after drinking, after eating what was not prescribed for them, they would have consumed betel leaf. So this is indicative of one set of people who may be hypocrites. In the Visishtadvaita Siddhanta, in the Vaishnava Sampradayam, for a true sannyasi, 3 things have to be white. 1, the teeth, venpal. Second, the flag post which is attached to their tridandam, that should be white. And the third is their sacred thread, the punal, which should be white. So it talks about the right kind of sannyasis as well. So both kind of interpretations have been given. So those people have gone to the temple to blow the conches. Venpal tavar tavar. Tangal Tirukkoyil Shangiduvan Podandar. They have gone to blow the conches. Why does she talk about the conch? Andal has a great affinity to the conch because being the bride-to-be, she always feels that it is only the conch, the Panchajanyam, which knows the smell, the fragrance, the taste of the Lord's saliva. Unbadu sollil ulagalandan vayamudam kanpadai kollil kadalvannan kaitaratte penpadayarun mel perumpooshal saatugindrar panpala seyinnai Panchajanyame, she tells in Nachiyar Tirumozhi. So she evokes the presence of Panchajanyam. So here she tells, Venpal tavar tavar tangal Tirukkoyil Shangiduvan Podandar Yengalai Munnam எழுப்புவான் வாய்ப்பேசும். But look at you. Yesterday while we were talking in the evening, you said, don't worry my dear friends, I'm going to come and wake you up in your houses. You said all of this. You gave us a big lecture about how you're going to wake us up. You were talking about the alarm which you placed. Nothing of that has happened. Yengalai Munnam எழுப்புவான் வாய்ப்பேசும். You talk so much. Now the girl inside will feel bad because when you point mistakes of another person, the other person is going to feel bad. Immediately Andal corrects, a course correction. Nangai, the one who is blemishless. Nanadai, Naudayai. You are very adept in talking. Nobody can even debate with you. Whom are we going to sing praises about? Shangodu Chakkaram Yendum Tadakkayan. The one who has Chakram and Shankam. Sangodu Chakkaram Yendum Tadakkaiyan. In fact, in one of the pasurams, Nammalvar tells, Kangulum Pagalum Kantuyil Lariyal Kannani Kaigalal Irekkum Shangu Chakkarangalennu Kaiguppum. When Lord Krishna is born, Shukabrahmam tells Tamadbhutam Balakamambujekshanam Chaturbhujam Shankha Gadaryudharyudam. Shankhabrin Nandaki Chakri tells Sahasranamam. Shangodu Chakkaram Yendum Tadakkayan. Whom are we going to sing praises about? The one who holds the discus and the conch. Sudarshana and Panchajanya. Shangodu Chakkaram Yendum Tadakkayan. Just not that. He is the hero. Pangayar Kannan. His eyes look like the lotus, the blossoming lotus. Pangayar Kannanai Padelor Embavai. To sing praises of that lotus-eyed Lord, why don't you join us? Tells Andal. In this pasuram, which is the 14th pasuram, which a lot of acharyas opine, was in the mind of Ramanuja when he course corrected his acharya, intermittent acharya called Yadava Prakasha, when he misinterpreted Chandogya Upanishad Vakyam. So this pasuram holds very, very high importance amongst the philosophers.
அம்பல்வாய் கூம்பினகாள் செங்கழு நீர்வாய் நெகிழு அம்பல்வாய் கூம்பினகாள் செங்கல் போடி கூரை வெள்பதவ தவ செங்கல் போடி கூரை வெள்பதவ தவ தங்கள் திரு கோயில் சல்கிடுவார் போதந்தார் தங்கள் திரு கோயில் சல்கிடுவார் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவாராய் பேசும் எங்களை முன்னம் எழுப்புவாராய் பேசும் எழுந்திராய் நாடாராய் நாவுடையாய் எழுந்திராய் நாடாராய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏலோதட கையால் சங்கொடு சக்கரம் ஏலோதட பங்கைய கண்ணாலை பாடலோயும் பாவாய் பங்கைய கண்ணாலை பாடலோயும் Namaskaram. In the coming months of December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha.
On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.